மதுரை திருமங்கலம் அருகே நள்ளிரவில் சாலையோரம் நின்றிருந்த தனியார் பேருந்து நடத்துனர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சாலையோரம் நின்றிருந்த தனியார் பேருந்து நடத்துனரை போதையில் இருந்த நபர் அரிவாளால் வெற்றி கொண்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். மதுரை அருகே நடத்துனர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். விவரம் என்ன, சொல்லுங்கள். வணக்கம். அடுத்தடுத்து இருவருக்கு சரமாரியான அருவாள் விட்டு போதை ஆசாமியின் வெறிச்செயலால் கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே திருவண்ணாமலை செல்ல காத்திருந்த தனியார் பேருந்து நடத்துனர் பலியாகியுள்ளார். மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் பெற்று வருகிறார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வெங்கடாச்சலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமையா என்பவர் மகன் அழகர்சாமி. இவர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மகள் உள்ளனர். மகன் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். மகனும் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பேருந்து பணிமனையில் பணியாற்றி வரும் அழகர்சாமி நேற்று இரவு வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு அங்கிருந்து வெங்கடாச்சலபுரம் உள்ள வீட்டிற்கு வந்தவர் திருவண்ணாமலை கோவிலுக்கு தங்களது உறவினரோடும் செல்வதாகவும், விருதுநகர் மாவட்டம் திருத்தங்களிலிருந்து கோவிலிருந்து வேனில் அவரது உறவினர்கள் வருவதாகவும் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். டி கல்லுப்பட்டி கோவிலுக்கு வருவதாக பலகாரங்கள் வாங்கி கொண்டு கல்லுப்பட்டியிலிருந்து பேருந்து மூலம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் இறங்கி அங்கிருந்து ஒரு தனியார் பேக்கரி முன் உறவினர் வருகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் போதையில் வந்த வாலிபர் ஒருவர் அழகர்சாமியிடம் வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் மணி என்ன என்றும் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற அழகர்சாமி தகாத வார்த்தையில் திட்டி அந்த வாலிபரை விரட்டியுள்ளார். அதனை அடுத்து அந்த வாலிபர் அடி வாங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திடீரென கையில் அருவாளுடன் வந்து நின்று கொண்டிருந்த அழகர்சாமியின் கழுத்தில் வெட்டி நிலை குளிர்ந்து கீழே விழுந்தும் தொடர்ந்து அந்த வாலிபர் தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெற்றியுள்ளார். அழகர்சாமி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். அழகர்சாமியை வெட்டிய பின்பும் இந்த வாலிபர் கையில் அருவாளுடன் சுங்கச்சாவடி பகுதியில் சுற்றித் கொண்டிருந்தார். இச்சம்பவம் அக்கம்பக்கத்தினர் உடனடியாக திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அங்கு கையில் அருவாளுடன் சுற்றிக் கொண்டிருந்த வாலிபர் பிடித்து விசாரித்த போது அவர் கப்பலூர் கிழக்கு தெருவை சேர்ந்த வீரா என்பவரது மகன் கல்யாண்குமார் என்பதும், இவர் ஏற்கனவே மதுபோதையில் கப்பலூரில் தகாத வார்த்தையில் பேசி சுற்றியிருந்த போது அதை தட்டி கேட்டார் போஸ் என்ற வயதான முறையும் அறிவாளால் வெட்டிவிட்டு சுங்கச்சாவடிக்கு வந்த போது இங்கே வந்து நடந்த தகராறு ஒரு வெற்றியாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.